மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகளில் 3ஆம் கால பூஜை என்பது அதிசயங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான போராட்டத்தை உணர்த்தும் ஒரு புனிதமான நேரம். இதோ 3ஆம் கால பூஜை குறித்த விரிவான தகவல்கள். 1. லிங்கோத்பவ தரிசனம். முக்கியத்துவம்: 3ஆம் கால பூஜையின் போதுதான் சிவபெருமான் லிங்கோத்பவ மூர்த்தியாக, அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக காட்சியளிக்கிறார். பிரம்மா அன்ன பறவையாக மேலே சென்றும், விஷ்ணு வராகமாக பூமிக்கு அடியில் சென்றும் தேடியும் சிவபெருமானின் எல்லையை காண முடியாத நிகழ்வை இது நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபடுவது ஆணவத்தை அழித்து உண்மையான ஞானத்தை பெற உதவும். 2. அபிஷேக முறைகள். இந்த காலத்தில் அபிஷேகத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான பலன் உண்டு. தேன் வாழ்க்கையில் இனிமை பெருகவும், குரல் வளம் சிறக்கவும் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நெய் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை பெற பசு நெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. கரும்புச்சாறு வறுமை நீங்கி வளம் பெருக கரும்புச்சாறு பயன்படுத்தப்படுகிறது. 3. அலங்காரம் மற்றும் நிவேதனம். வஸ்திரம். 3ஆம் காலத்திற்குரிய நிறம் சிவப்பு. சிவபெருமானுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வார்கள். மலர். இந்த காலத்தில் மட்டும் விதிவிலக்காக தாழம்பூ சிவனுக்கு சூட்டப்படும். மற்ற காலங்களில் தாழம்பூ பயன்படுத்தப்படுவதில்லை. மேலும் வில்வம் மற்றும் செவ்வரளி மலர்கள் பயன்படுத்தப்படும். நிவேதனம். சிவபெருமானுக்கு எள்ளு சாதம், எள் கலந்த அன்னம் நிவேதனமாக படைக்கப்படும். 4. மந்திரங்கள் மற்றும் பாராயணம். இந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து கீழ்க்கண்டவற்றை செய்வது மிகுந்த பலனை தரும். மந்திரம்: ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜபித்தல். பாராயணம்: லிங்கோத்பவ அஷ்டகம் அல்லது சிவபுராணத்தின் ஒரு பகுதியை வாசித்தல். தியானம். இந்த நள்ளிரவு நேரத்தில் லிங்கோத்பவ காலம் செய்யப்படும் தியானம் மனதிற்கு ஆழ்ந்த அமைதியை தரும். 5. பலன்கள். யார் ஒருவர் 3ஆம் கால பூஜையை முழு மனதுடன் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். இது முற்பிறவி வினைகளை வேரோடு அறுக்கும் சக்தி கொண்டது என சிவ ஆகமங்கள் கூறுகின்றன. இதில் 3ஆம் கால பூஜை என்பது மிகவும் விசேஷமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. இதோ 3ஆம் கால பூஜையின் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள். 1. பூஜை நடைபெறும் நேரம். சிவராத்திரியின் 3ஆம் காலம் பொதுவாக நள்ளிரவுக்கு பின் அதிகாலை வேளையில் நடைபெறும். நேரம்: அதிகாலை நள்ளிரவு 1:30 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை தோராயமாக. 2. லிங்கோத்பவ மூர்த்தி வழிபாடு. 3ஆம் காலத்தின் மிக முக்கியமான அம்சம் லிங்கோத்பவர் வழிபாடு ஆகும். சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக தோன்றி பின்னர் லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சியளித்த காலம் இதுவே. அடி காண முயன்ற பிரமனும் முடி காண முயன்ற விஷ்ணுவும் தங்களின் அறியாமை நீங்கி இறைவனை வணங்கிய நேரம் இது. 3. அபிஷேக பொருட்கள். இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு கீழே உள்ள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு. அபிஷேகம்: தேன், பால், நெய், இளநீர்.